ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உண்மையை அறிந்தால். மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்த காலம் இந்த நாட்களைப் போல சுதந்திரமாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த இயன்ற காலம் அல்ல. அன்றைய ரோம திருச்சபைக்கு எதிராகவோ அதனுடைய கோட்பாடுகளுக்கு எதிராகவோ ஒரு கருத்து கூறுதல் என்பது உயிரை இழக்க துணிந்து விடுவதற்கு சமமாகும். ஆயினும் மார்ட்டின் லூத்தருக்கு இறை உண்மை வெளிப்பட்ட போது அதனை பயப்படாமல் கூற துணிந்தார். எதிர்ப்புகளும் இன்னல்களும் ஏளனங்களும் மிரட்டல்களும் எல்லா திசைகளிலிருந்தும் வந்தது. ஆனாலும் உண்மையை ஒளித்து வைக்க மார்ட்டின் லூத்தர் விரும்பவில்லை. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க அவரால் முடியவில்லை. உண்மையை உரிய முறையில் கூறுவதால் பாதிப்புகள் வருவதற்கு ஏராளம் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உண்மையை கூறுவதால் ஏற்படும் பாதிப்புகளை கணக்கிட்டு உண்மையை கூறாமல் போனால் தேவனுடைய பக்கத்திலிருந்து வரும் பாதிப்புகள் அதிகமாயிருக்கும். தாவீதின் தவறை குறித்த உண்மையை தேவன் வெளிப்படுத்திய போது நாத்தான் அதனை துணிந்து கூற தயங்கவில்லை. அவன் ராஜாவுக்கு அஞ்சி மௌனம் சாதிப்பதை விட தேவனுக்கு அஞ்சி அதனை உரக்க பேசுவதையே மேன்மையாக எண்ணினான். உண்மையை அறிதல் என்பது வேறு, உண்மையை நேசித்தல் என்பது வேறு. தேவனை அறிந்து அவருடைய வழியில் நடக்க ஆர்வம் கொண்டவர்கள் உண்மையை உளமாற நேசிக்கும் இயல்புடையவர்களாக மாறுவார்கள். அவர்கள் உண்மை தங்களுக்கு லாபத்தை தருமா நஷ்டத்தை தருமா என்று யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் உண்மையை விரும்பும் ஒரு இதயத்தை பெற்றிருப்பதால் உண்மைக்கு புறம்பானவைகளை அவர்கள் சாதாரணமாக ஜீரணித்து கொள்ள மாட்டார்கள். ஒரு ராஜாவுக்கு எதிராக எதையாவது பேசுவது எவ்வளவு ஆபத்தானது என்பது யோவானுக்கு தெரியும். ஆயினும் அவன் ஏரோதின் அடாத செயலை கண்டபோது பின் விளைவுகளை கண்டு அஞ்சாமல் துணிந்து போய் அவருடைய பாவத்தை சுட்டிக்காட்டி தன்னுடைய தேவ பக்தியை நிரூபித்தான். ஆம், உண்மையை அறிந்தும் அறியாததை போல இருப்பதால் வரும் 1000 லாபங்களை விட அறிந்ததை அறிவிப்பதால் வரும் நஷ்டமே மேன்மையானது. சிந்தனைக்கு. விமர்சனங்களுக்கு விதிவிலக்காக இருக்க விரும்புகிறவன் உண்மையின் விதிகளை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். விமர்சனங்களுக்கு விதிவிலக்காக இருக்க விரும்புகின்றவன் உண்மையின் விதிகளை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும்.